ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான ஒரு பக்கம் இதுதாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே அங்கங்கே வந்து எல்லா சிலபஸும் உங்களுக்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து வேகம் எடுக்கணும், எனக்கே வந்து தெரியுது. கூடி சீக்கிரம் வந்து இன்னும் வந்து ஸ்பீடப் வந்து ஆகிடும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் டெய்லி 10 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க சைக்காலஜி டெய்லி 10 கொஸ்டின் வந்து கண்டினியூ பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதன் அடிப்படையில் நம்ம சைக்காலஜி டெய்லி 10 கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோங்க. அந்த டெய்லி 10 கொஸ்டின்ஸும் சிலபஸ் வைஸாக மட்டும்தான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். சிலபஸ் தாண்டி எதையும் நான் கொடுக்குற போல இல்லை. ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு சிலபஸை பொறுத்தவரை ஹியூமன் டெவலப்மெண்ட், ஓகேங்களா, ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றத நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். ஸோ அதை சார்ந்தா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அயோவா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் டேஷின் முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டது. ஸோ அயோவா பல்கலைக்கழகம் வந்து சோதனை பண்ணதுல நம்மளுக்கு எதனோட முக்கியத்துவம் வந்து பெரிதுமா உணர்த்தப்பட்டது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மரபோட முக்கியத்துவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இந்த அயோவா பல்கலைக்கழகத்தோட அந்த ஆராய்ச்சியில் வந்து நம்மளுக்கு உணர்த்தப்பட்டது. அடுத்த செகண்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதை பொறுமையாக பார்த்து நீங்கள் ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஓகே, ஒருத்தருக்கு வந்து சிறந்த மரபு சூழ்நிலையும் சிறந்த சூழ்நிலையும், ஸோ அவர் பிறந்ததும் சரி சிறந்த சூழ்நிலை ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அவர் முழுமையான வளர்ச்சியும் முழுமையான முன்னேற்றமும் அவர்கிட்ட இருக்கும். சிறந்த மரபு ஆனால் சூழ்நிலை வந்து அவர்கிட்ட வந்து குறைவாக காணப்படுது. சூழ்நிலை அவருக்கு சாதகமா இல்லை. அவர் அப்படின்னா அவர் வந்து நடுத்தரமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். முன்னேற்றமும் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். ஆனால் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாங்க, ஒரு நடுத்தரமா இருப்பாங்க. ஏன்னா சூழ்நிலை அவங்கள பாதிக்கப்பட்டிருக்கும். அடுத்து குறைந்த மரபு சிறந்த சூழ்நிலை. ஆனா அவங்க பிறந்த மரபோட நிலைமை வந்து பார்த்தோன்னா ரொம்ப பாதகமாகும். ஆனா அவங்க வளரக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல வளரக்கூடியவங்க வந்து பார்த்தோன்னா நடுத்தரமான ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சவங்களா வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட வளர்ச்சி வந்து பாதிப்பா இருக்கும். ஆனா அவங்களோட முன்னேற்றம் வந்து ஒரு நடுத்தரத்தை வந்து அடைஞ்சிருக்கும். அடுத்து குறைந்த மரபு மற்றும் குறைந்த சூழ்நிலை. பாருங்க, ரெண்டுமே பாதகமான சூழ்நிலை வளரக்கூடிய அந்த ஹியூமன்ஸ் குழந்தைகள்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தரமான வளர்ச்சி இதுதாங்க தவறு. ஏன்னா குறைந்த மரபு குறைந்த சூழ்நிலை இதுல வளரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மோசமான முன்னேற்றம் மோசமான வளர்ச்சி தான் இருக்கும். ஸோ அவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்தா ஒரு மோசமான கேள்விக்குறி உருவாக்கக்கூடியதா வந்து இருக்கும். அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. மீதி எல்லாமே வந்து சரியா இருக்கு. அடுத்து சூழ்நிலையுடன் தொடர்பற்றது எது? 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதுல எது சூழ்நிலையோட வந்து தொடர்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, கெஸ் பண்ண போறீங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஸோ இதுல எது சூழ்நிலையோட தொடர்பற்றது? ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டேன். மன வளர்ச்சி மனப்போக்கு குணநலனை பொறுத்து அமைகிறது. ஆமாங்க, அவங்களோட மன வளர்ச்சி எப்படி இருக்குது, மனப்போக்கு எப்படி இருக்குது, குணநலன் எப்படி இருக்கிறத பொறுத்து அந்த சூழ்நிலை வந்து அமையுதுங்க. சிந்தனை, திறமை, நுண்ணறிவு, ஆளுமை ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைகிறது. ஆமா, சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா ஒருத்தரோட சிந்தனையா இருக்கட்டும், ஒருத்தரோட திறமையா இருக்கட்டும், ஒருத்தரோட நுண்ணறிவா இருக்கட்டும், ஒருத்தரோட ஆளுமை வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே வந்து காரணியா இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா இந்த சூழ்நிலை தான். ஒருவனது வளர்ச்சி இயல்பின் அடிப்படை. ஆமாங்க, ஒருவனது வளர்ச்சியோட இயல்புக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது எதுனா இந்த என்வால்மெண்ட், அதாவது சூழ்நிலை தான். இதுவும் கரெக்ட் தான். மாற்ற முடியாதபடி நிர்ணயிக்கப்படுகிறது இதுதாங்க தவறு. ஏன்னா இது மரபை குறிக்கிறது. ஏன்னா மரபு தான் வந்து மாற்ற முடியாதபடி அவங்களுக்கு வந்து பிறவிலே வந்து வரக்கூடியதா வந்து இருக்கும். ஸோ சூழ்நிலை வந்து அப்படி இருக்காது. ஓகேங்களா? சூழ்நிலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்க வளரக்கூடிய சூழ்நிலை நம்மளால மாற்றி அமைக்க முடியும். அப்போ டி தான் வந்து சூழ்நிலையுடன் தொடர்பற்றது. அடுத்து 4 சூழ்நிலையின் செல்வாக்குகளுடன் தொடர்பற்றது எது? ஸோ சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசா செல்வாக்கு இது மேலதான் வந்து சூழ்நிலை ஒருத்தர் வளரக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் வந்து சூழ்நிலையோட செல்வாக்குகளா வந்து இருக்கும். அதுல எது தொடர்பில்லாத அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பிறப்பால் தோன்றிய தனித்தன்மைகள். ஸோ இது 3மே அனுபவம், பயிற்சி, கல்வி இது 3மே அவங்க சூழ்நிலையால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதா வந்து இருக்கும். ஆனா பிறப்பால் தோன்றிய தனித்தன்மைகள் வந்து சூழ்நிலையால் கிடைக்கக்கூடியது இல்லை, அது மரபால் கிடைக்கக்கூடியது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு பிறப்பாலே வரக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியே அதான் வந்து பார்த்தீங்கன்னா மரபால கிடைக்கக்கூடியது, அது சூழ்நிலை செல்வாக்கால வரக்கூடியது இல்லை. அப்ப அனுபவம், பயிற்சி, கல்வி இது 3 தான் சூழ்நிலையோட செல்வாக்குடன் தொடர்புடையது. அடுத்த 5வது கேள்வி பாருங்க, ரொம்ப முக்கியமானது. என்னிடம் உடல்நலம் உள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள். அது எத்தன்மை உள்ளவர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள்.
அக்குழந்தைகள் மரபு நிலையை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ அவங்க எப்படி எந்த சூழ்நிலை பிறந்தாங்கன்றதுலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவனை எப்படி வளர்க்குறேன்னு என்கிட்ட சொல்லிடுங்க, நான் அதே போல சூழ்நிலை தகவமைச்சு கொடுத்து அவனை வளர்த்து காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? வாட்சன். ஸோ ஜேபி வாட்சன் தான் என்ன பண்ணியிருப்பார், இந்த கூட்டம் சொல்லியிருப்பாரு. சூழ்நிலையோட முக்கியத்துவத்தை வந்து ஒரு உணர்த்திருப்பார். மரபை பத்தி கவலையே இல்லை, சூழ்நிலையை அமைச்சு கொடுத்தா அவன் வந்து என்ன பண்ணிடுவான், மாறிடுவான் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து 7வது கேள்வி. சூழ்நிலையானது ஜீன்களின் அமைப்பையோ மாற்றி அதனால மனிதனின் பண்புகளையும் மாற்றும் சக்தி கொண்டது என கூறியவர் யார்? ஸோ ஒருத்தன் வளரக்கூடிய அந்த சூழ்நிலை அவன் எப்படிப்பட்ட இடத்துல பிறந்திருந்தாலும் சரி, அந்த ஜீன்களோட அமைப்பையே மாற்றி அவனோட பண்பு நலன்களை என்ன பண்ணிடும், மாற்றி அமைக்கக்கூடியதான் வந்து சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? லைசன்கோ. டி தாங்க இதுக்கான ஆன்சர். லைசன்கோ தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, ஆல்ரெடி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் நிகழ்ச்சியும் மரபு சூழ்நிலை ஆகிய இரண்டின் இணைந்தே செயல்பாடாகும். ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையோட எந்த விஷயமா நீங்க எடுத்தீங்கனாலும் மரபு சூழ்நிலை இது ரெண்டுமே இணைந்து செயல்படக்கூடியதாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? மைக்கவர் மற்றும் பேஜ். சி தாங்க இதுக்கான ஆன்சர். மைக்கவர் மற்றும் பேஜ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு. ஒருத்தரோட மரபு சூழ்நிலையும் சேர்ந்தா வந்து என்ன பண்றதுக்கு உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து 9வது கேள்வி. உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை. ஸோ ஒருத்தரோட உட்கருவில் எத்தனை குரோமோசோம்கள் வந்து காணப்படுகின்றன? சூப்பர். எத்தனைங்க? 23 ஜோடி, அதாவது 46 குரோமோசோம்கள் வந்து ஒருத்தரோட உட்கருவில் வந்து காணப்படக்கூடியதா வந்து இருக்கும். அதாவது 23 ஜோடி குரோமோசோம்கள். ஜீனோம் என்பதன் பொருள் யாது? ஜீனோம் என்பதன் பொருள் யாது? சூப்பர். ஜீனோம்னு என்னதுங்க? மரபணு குவியல். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஜீனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மரபணு குவியலை குறிக்கக்கூடியது. ஸோ 10 கேள்விகள் வந்து பார்த்துரும். வேகமாக இந்த 10 கேள்வி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க. ஸோ அயோவா பல்கலைக்கழகம் நடத்தப்பட்ட சோதனையில் மரபுக்கு முக்கியத்துவம் வந்து உணர்த்தப்பட்டது. இதில் தவறாக இருக்கிறது குறைந்த மரபு குறைந்த சூழ்நிலை வளரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோசமான முன்னேற்றத்தோடு இருப்பாங்க. இதில் மாற்ற முடியாதபடி நிர்ணயிக்கப்படுகிறதா வந்து சூழ்நிலையோட தொடர்பற்றது, ஏன்னா அது மரபால் நிர்ணயிக்கப்படுது. இதில் பிறப்பால் தோன்றிய தனித்தன்மைகள் வந்து பொருந்தாதது, ஏன்னா இது மூணுமே சூழ்நிலையோட செல்வாக்குகள். இது இந்த கூட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா வாட்சன் தான் சொல்லியிருப்பாரு. எனக்கு எந்த இடத்த பிறக்கிறாங்கன்னு அவசியம் இல்லை, அவன் எப்படி வளர்க்கணும்னு சொல்லுங்க, அந்த சூழ்நிலை ஆக வச்சு அவனை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வாட்சன் சொல்லியிருப்பாரு. அடுத்து சூழ்நிலையானது ஜீன்களை மாற்றி அமைச்சு பண்புகளையும் மாற்றி அமைக்கும்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்கோ. வாழ்க்கை ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் மரபு சூழ்நிலை ரெண்டுமே சேர்ந்துதான் வந்து செயல்படக்கூடியதா இருக்கும்னு சொன்னவங்க வந்து மைக்கவர் மற்றும் பேஜ். உட்கருவில் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. ஜீனோம் அப்படின்னா மரபணு குவியல். ஓகேங்களா? சரிங்க. இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி, இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி தாங்க இந்த கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லோசோம் என அழைக்கப்படுவது எது? அல்லோசோம் என அழைக்கப்படுவது எது? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுமையா பார்த்துட்டு நல்ல கரெக்டான ஆன்சரை வந்து எடுத்து சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். இல்லை நான் இதனோட ஆன்சர் நாளைக்கு போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துட்றேன். தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக அந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இது மட்டும் தானா சார் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து யூனிட் வைஸாக நான் வந்து நோட்ஸும் வந்து கொடுத்துருவேன். இதில் அதுலேயும் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எதுவோ கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு எது இருக்கோ, ஏற்கனவே கொஸ்டின் கேட்டுருக்கோங்களோ அது உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.